என் பெயர் ருத்ரா. நான் நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு சிறிய தள்ளு வண்டியில் காய்கறிகள் விற்பனை செய்து வந்தேன். தினமும் அந்த கூட்டத்தில் ஒரு இளம் வழக்கறிஞர் வருவார். சாதாரண ஆடை, குனிந்த தலை, முகத்தில் சோர்வு. ஏனோ தெரியவில்லை, அவர் மிகவும் ஏழ்மையானவர் என்று எனக்கு தோன்றும். நான் அடிக்கடி அவரிடம் பணம் வாங்காமல் பழங்களை கொடுப்பேன். மக்கள் என்னை ஏளனம் செய்வார்கள். ருத்ரா, நீ என்ன பைத்தியமா? ஏன் உனக்கு நீயே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் என்று. நான் புன்னகைப்பேன். ஏனென்றால் மனித நேயத்தை நான் ஒருபோதும் லாபநஷ்ட கணக்கோடு ஒப்பிட்டு பார்த்ததில்லை. பிறகு ஒரு நாள் அந்த வழக்கறிஞர் திடீரென்று மறைந்து போனார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் ஓடின, அப்படியே 5 ஆண்டுகள் உருண்டோடின. இதற்கு இடையில் என் வாழ்க்கை நான் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு திருப்பத்தை எடுத்தது. என் மகன் மீது ஒரு பொய்யான கொலை வழக்கு தொடரப்பட்டது. சாட்சிகள் விலை பேசப்பட்டிருந்தனர். ஆதாரங்கள் அனைத்தும் பொய்யானவை. சட்டம் செவிடாகி போயிருந்தது. தீர்ப்பு வழங்கும் நாள் வந்தது. என் மகனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் நிலையில் இருந்தது. நீதிமன்றம் மக்கள் கூட்டத்தால் நிறைந்திருந்தது. அன்றைய தினம் ஒரு புதிய நீதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தீர்ப்பு எழுதுவதற்காக தலையை உயர்த்திய போது கூட்டத்தில் இருந்த என் மீது அவர் பார்வை விழுந்தது. திடீரென்று அவர் கையில் இருந்த பேனா நழுவி விழுந்தது. அவர் நாற்காலியில் இருந்து எழுந்தார். தீர்ப்பை சொல்வதற்கு பதிலாக அனைவர் முன்னிலையிலும் என்னிடம் நடந்து வந்தார். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்திற்கு வெளியே பசியோடு இருந்த அந்த இளம் வழக்கறிஞர், யாருக்கு நான் தினமும் பழங்கள் கொடுத்தேனோ, அவரே இன்று இந்த நீதிமன்றத்தின் நீதிபதி. நான் கவலையோடு வராந்தாவில் அமர்ந்து என் அறையை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று என் மகனுக்கான தீர்ப்பு வரவேண்டிய நாள். அவன் கொலை செய்தான் என்று அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அவன் மீது சுமத்தப்பட்டிருந்தது. உண்மையில் என் மகன் ஒரு எறும்பை கூட கொல்ல துணியாதவன். அப்படிப்பட்டவனை ஒரு மனிதனை கொன்ற குற்றத்திற்காக கைது செய்திருந்தார்கள். இன்று அவனுக்கு தூக்கு தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட இருந்தது. என் இதயம் சோகத்தில் மூழ்கி இருந்தது. அவனுக்கு எதுவும் ஆகாது, நாம் அவனை காப்பாற்றி விடுவோம் என்று என் மனைவியிடம் நான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு விஷயம் உறுதியாகிவிட்டது. எதிர்த்தரப்பினர் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்களுக்கு முன்னால் நான் கைகூப்பி நின்றேன், கெஞ்சினேன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன்தான். இப்படி செய்யாதீர்கள், இது பொய், வீணான பழி. உங்கள் மகனை கொன்றது வேறு யாரோ என்று கதறினேன். ஆனால் அவர்கள் எங்களை மன்னிக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், மகன்கள் 10 பேர் இருந்தாலும் சரி, ஒருவன் இருந்தாலும் சரி, மகனின் இடம் எப்போதும் உயர்ந்தது. எங்கள் வீட்டு மகன் ஒருவன் போயிருக்கிறான். நாங்கள் உங்கள் வீட்டு வம்சத்தையே அழித்து விடுவோம். அவர்களின் இந்த வார்த்தைகள் என் இதயத்தை ரணமாக்கின. என் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கொண்டிருந்தது. நான் அவளிடம் சொன்னேன், உன்னை நான் அழைத்து செல்ல மாட்டேன் என்று. ஆனால் ஒருவேளை இன்றுதான் தாய் மகன் சந்திக்கும் கடைசி முறையாக இருக்கக்கூடும் என்று தோன்றியது. அதனால் நான் அவளை தடுக்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகும் அவள் வெளியே வராததால் நான் உரத்த குரலில் கேட்டேன், கோமல், எங்கே இருக்கிறாய்? சீக்கிரம் வா, உனக்கு வர விருப்பமில்லையா? ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என் மனம் படபடவென துடித்தது. நான் உடனே உள்ளே ஓடினேன். ஆனால் அங்கே கண்ட காட்சி என் இரத்தத்தை உறைய செய்தது. யாரோ என் காலடியில் இருந்த நிலத்தை பிடுங்கியது போல் உணர்ந்தேன். என் மனைவி கண்ணாடிக்கு முன்னால் மயங்கி கிடந்தாள். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் என்னால் என் உணர்ச்சிகளை விவரிக்க கூட முடியாது. நான் பதற்றத்துடன் அவள் பக்கம் ஓடி அவள் முகத்தை பிடித்து உலுக்கினேன். ஆனால் அவள் முழுவதுமாக மயக்கமடைந்திருந்தாள். நான் உடனடியாக என் மாமனார் வீட்டிற்கு தகவல் கொடுத்தேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் அழைத்தபோது என் மனைவியின் தம்பி போனை எடுத்தார். அவர் உடனே சொன்னார், அத்தான், நான் இப்போதே ஒரு டாக்டரை அழைத்து கொண்டு வருகிறேன். நீங்கள் அக்காவை படுக்கையில் படுக்க வையுங்கள். நான் மிகவும் சிரமப்பட்டு தனியாகவே என் மனைவியை தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தினேன். அதற்குள் என் மைத்துனர் டாக்டருடன் வந்துவிட்டார். அவர் சிகிச்சையை தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு என் மனைவி கண்களை திறந்தாள்.
அடுத்த கணமே துடிதுடித்து போய் அங்குமிங்கும் தேடியபடி, என் மகன் எங்கே, என் சஞ்சீவ் எங்கே என்று கேட்டாள். அவளுடைய நிலையை பார்த்து நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். என் கை கால்கள் அப்படியே ஜில்லிட்டு போகத் தொடங்கின. என் மனைவி இன்னும் அதே வேதனையில் தான் இருந்தாள். தூக்கு தண்டனைக்கு பிறகு அவளுடைய நிலை என்னவாகும் என்று நினைக்கும் போதே என் உடல் நடுங்கியது. நான் யாரிடமும் அழுபவன் அல்ல, என் வலியை வெளிப்படுத்துபவனும் அல்ல. ஆனால் எனக்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் நேரடியாக அவளிடம் சென்று அவள் கைகளை பிடித்து கொண்டு மெதுவான குரலில் சொன்னேன், நீ இப்படி செய்து கொண்டிருந்தால் நாம் எப்படி வழக்கை எதிர்கொள்வது? நீதிமன்றத்தில் நமக்காக காத்திருப்பார்கள். அங்கே என்ன தீர்ப்பு வரப்போகிறதோ தெரியாது. நாம் அங்கே இருப்பது அவசியம். ஆனால் நீயோ இப்படி படுக்கையில் கிடக்கிறாய். என் பேச்சை கேட்டதும் அவள் உடனே எழுந்து அமர்ந்தாள். என்னை பார்த்து, இல்லை இல்லை, நான் தயாராகிவிட்டேன், நாம் போகலாம். நீங்கள் இப்படி பேசாதீர்கள். என் மகனுக்கு ஒன்றுமாகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாள். அவளை பார்த்தபோது ஏனோ தெரியவில்லை, இந்த முறை என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. நான் அவளுக்கு மிக அருகில் அமர்ந்து அவளுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு சொன்னேன், மனிதன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே மனதளவில் தயாராக இரு. என் பேச்சை கேட்டு அவள் இன்னும் விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே, எங்கள் ஒரே மகனை இழக்கப் போகிறோம் என்று துக்கம் அது. அவனை எவ்வளவு ஆசையுடனும் செல்லமாகவும் வளர்த்தோம். அப்போது என் மைத்துனர் என் தோள் மீது கை வைத்து, அத்தான், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? அக்காவின் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருக்கிறது என்றார். ஆனால் இப்போது என் மனைவியை தைரியப்படுத்த வேண்டியது என் கடமையாக இருந்தது. நான் தொடர்ந்தேன், நம் மகன் கொலை செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் தற்போது சட்டத்திற்கு முன்னால் நாம் கையேறு நிலையில் இருக்கிறோம். எனவே உன்னை வலிமையாக்கிக் கொள். நம் மகனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டாலும் அது அந்த இறைவனின் கட்டளைப்படியே நடக்கும். அங்கே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே அமர்ந்திருக்கும் நீதிபதியாலோ வழக்கறிஞராலோ கூட ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு புரிகிறதா? என் பேச்சை கேட்டு என் மனைவி அமைதியானாள். மருத்துவர் சென்ற பிறகு நான் என் மனைவியை அழைத்து கொண்டு நீதிமன்றத்தை நோக்கி புறப்பட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் தள்ளுவண்டியில் காய்கறி விற்று என் குடும்பத்தை காப்பாற்றிய அதே சாலைகள் அவை. ஆனால் இப்போது அதே மகன் என்னை மீண்டும் இந்த சாலைக்கே கொண்டு வந்து விட்டான். நீதிமன்றத்தின் முன்னால் நின்று ஒரு பெருமூச்சு விட்டேன். எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டேன். இன்று என்ன நடக்கப் போகிறதோ அதை எதிர்கொள்ள மனதளவில் தயாரானேன். மனிதன் உண்மையை விட்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஒரு நாள் அதை சந்தித்தே ஆக வேண்டும். இதுதான் நிதர்சனம். என் மகனின் வழக்கு தொடங்க இன்னும் 20 நிமிடங்கள் இருந்தன. நான் என் மனைவியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்தேன். அவள் என் கையை பிடித்துக்கொண்டு, நம் மகனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, அவன் பத்திரமாக வீட்டுக்கு திரும்புவான் தானே என்று கேட்டாள். அவளுடைய கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை. திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் பழைய நினைவுகள் நிழலாடின. திருமணமான 5 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் எனக்கு குழந்தை செல்வத்தை வழங்கிய போது முதலில் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை நானே தயார்படுத்தி இருந்தேன். அப்போது திடீரென்று இறைவனின் அற்புதம் நிகழ்ந்தது. அவன் என் மடியை ஒரு ஆண் குழந்தையால் நிரப்பினான். அந்த நேரத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் ஒட்டுமொத்த உறவினர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினேன். மருத்துவமனையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் இனிப்பு ஊட்டினேன். எப்படியோ 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் தந்தையாகி இருந்தேன். என் மகனை முதலில் என் கைகளில் ஏந்திய அந்த நொடி எனக்கு எப்படி இருந்தது என்றால், என் இதயம் தொண்டை குழிக்கு வந்துவிட்டது போல இருந்தது. கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன. அந்த மனநிலையை என்னால் விவரிக்க முடியாது. அந்த கணமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பிரார்த்தனை இன்று இவ்வளவு பெரிய சோதனையை கொண்டு வந்திருக்கிறது. இதை நினைத்ததும்
நான் மீண்டும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினேன். நான் அழுவதை பார்த்த என் மனைவி உடனடியாக என்னை தேற்றினாள். இன்று நான் மனமாற அழுதுவிட விரும்பினேன். இன்று நீதிமன்றத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைக்கும் போதே என் கை கால்கள் தளர்ந்து போயின. நான் தலைகுனிந்து அமர்ந்திருப்பதை பார்த்து என் மனைவி பயந்து போனாள். அவள் என்னை பிடித்துக்கொண்டு, உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டாள். ஆனால் என் இதயம் கதறிக்கொண்டிருந்தது. இன்று என் மகனுக்கு தூக்கு தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற எண்ணம் என்னை நிலைகுலைய செய்தது. என் மகன் தூக்கிலிடப்படுவானா? துடிப்பான இளமை பருவத்தில் அவன் என்னை விட்டு பிரிந்து விடுவானா? என் வலது கரமே பறிபோய் விடுமே என்று நினைத்த போது என் மீள் சிரித்தது. என் மகன் பிறந்த பிறகு என் மனைவி மீண்டும் தாயாகும் நிலையில் இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டார். என் தாய் ஓரிரு முறை என்னிடம், வேறு திருமணம் செய்து கொள், இவளை விட்டுவிடு, வம்சத்தை வளர்க்க வேண்டாமா, ஒரே ஒரு மகனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று கேட்டார். ஆனால் இறைவன் எனக்கு ஒரு பூவை கொடுத்திருக்கிறான் என்பதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த ஒரு பூவை வைத்தே என் வீட்டை அழகாக்குவேன் என்று நம்பினேன். ஆனால் ஒரு நாள் இந்த பூ வாடி போகும் என்றும் எங்கள் வீட்டையே பாழாக்கிவிடும் என்றும் எனக்கு எப்படி தெரியும்? என் வலியை நினைத்து அழுது கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஆணின் கை என் தோள் மீது வைக்கப்பட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். எதிர்தரப்பு வழக்கறிஞர் அங்கே நின்றிருந்தார். அவர் முகத்தில் ஒரு போலி அனுதாப புன்னகை இருந்தது. நான் வெறுப்புடன் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இந்த மனிதன் என் மகனுக்கு எதிராக தவறான ஆதாரங்களை திரட்டாமல் இருந்திருந்தால் இன்று என் மகன் என்னுடன் இருந்திருப்பான். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் வேதனையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் வேதனை நியாயமானதுதான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவரின் குடும்பத்தினர் உங்களை விட அதிக வேதனையில் இருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை ஒத்துக்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. அழுது துடிப்பதை விட உண்மையை சொல்லி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் மகனுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. நான் அவரை அவ்வளவு எளிதாக தப்பிக்க விடமாட்டேன். எங்கிருந்துதான் எனக்கு அந்த தைரியம் வந்ததோ தெரியவில்லை. நான் இருந்த இடத்திலிருந்து சட்டென்று எழுந்து அந்த மனிதனை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளினேன். அவர் அப்படியே பின்னோக்கி சென்று விழுந்தார். நான் அவர் மேலே அமர்ந்து அவர் சட்டை காலரை பிடித்து கொண்டு முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். யாரோ ஒருவருடைய மகனுக்கு துன்பம் விளைவிப்பதும் ஒரு வம்சத்தையே அழிப்பதும் நல்ல காரியம் என்று நினைக்கிறாயா? உன்னை நான் உயிருடன் விடமாட்டேன். 7 பிறவிகளுக்கும் இந்த வலியை நீ மறக்காத அளவிற்கு உனக்கு ஒரு மரணத்தை தருவேன் என்று கத்தினேன். நான் அவர் கழுத்தை நெரிக்கத் தொடங்கினேன். ஆனால் அதற்குள் அங்கே மக்கள் கூடிவிட்டனர். அவர்கள் என்னை அவரிடமிருந்து பிரித்தனர். அந்த வழக்கறிஞர் தன் காலரை சரி செய்து கொண்டே சொன்னார், உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். இன்றைய விசாரணையில் உன் மகனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரவில்லை என்றால் என் பெயர் குணால் இல்லை. இதை சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்றார். நான் மீண்டும் தோள் தளர்ந்து அழத் தொடங்கினேன். என் மனைவியின் நிலையும் அதுதான். மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் மனைவி என்னை பிடித்து கொண்டு அவர் மீது கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? இப்போது அவர் வேண்டுமென்றே நம் மகனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று புலம்பினாள். நான் துடிப்புடன் சொன்னேன், நாம் அவர் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அவர் அந்த பாதகர்களுக்குத்தான் துணை போயிருப்பார். நம் மகன்தான் கொலை செய்தான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். நாம் இப்போது எந்த எல்லைக்கு சென்றாலும் யாரும் நமக்கு துணை நிற்கப் போவதில்லை. நமக்கு யாராவது துணை நிற்க முடியும் என்றால் அது அந்த இறைவன் மட்டும்தான். அவன் ஒருவன் மீது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. மற்றபடி அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும். நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டிருந்த போது எங்கள் வழக்கறிஞர் முன்னால் வருவதை கண்டேன். அவர் வந்து எங்களை வழங்கினார். நான் மென்மையான குரலில், என்ன நடந்தது, என் மகன் இந்த பொய் வழக்கிலிருந்து விடுபட முடியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய விசாரணை நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். நமக்கு அடுத்த ஒரு தேதி கிடைக்க வேண்டும். ஒருவேளை இன்றே தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எதிர்தரப்பு வழக்கறிஞர் எப்படிப்பட்ட ஆதாரங்களை திரட்டி இருக்கிறானோ தெரியவில்லை.
சஞ்சீவ் எந்த தவறும் செய்யவில்லை. அவன் என்னிடம் சொன்ன கதையின்படி பார்த்தால் இந்த வழக்கு பொய்யான அடித்தளத்தில் நடத்தப்படுகிறது. நான் ஆம் என்பது போல தலையசைத்தேன். அவர் என்னை பார்த்து, சரி, இப்போது உள்ளே செல்லலாம். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி வந்து விடுவார். விசாரணை தொடங்கும். இன்று நாம் தைரியத்துடன் செயல்படுவோம். என்னிடம் இருக்கும் ஆதாரங்களை வைத்து போராடுவோம். மற்றபடி இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் மனம் மிகவும் சோர்ந்து போனது. என்னால் தைரியமாக போராடும் அளவிற்கு அவர் எந்த உறுதியான நம்பிக்கையையும் தரவில்லை. நான் என் மனைவியை அழைத்து கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றேன். வழக்கமாக தொலைக்காட்சி நாடகங்களில் பிரம்மாண்டமான நீதிமன்றம், அழகான இடங்கள் என காட்டுவார்கள். ஆனால் நிஜத்தில் அப்படி எதுவும் இருப்பதில்லை. அதெல்லாம் வெறும் சினிமாக்களிலும் நாடகங்களிலும் மட்டும்தான். யதார்த்தம் முற்றிலும் வேறானது. மக்கள் கூட்டம், பயங்கரமான உருவம் கொண்ட குற்றவாளிகள், வழக்கறிஞர்களின் குவியல், அழுது கொண்டிருக்கும் கண்கள், மகிழ்ச்சியில் இருக்கும் உதடுகள், பயந்த முகங்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரியும் வஞ்சக புன்னகைகள், இப்படி பல விஷயங்கள் அங்கே இருந்தன. நானும் என் மனைவியும் ஒரு ஓரமாக அமர்ந்து நீதிபதியின் வருகைக்காக காத்திருந்தோம். சில நிமிடங்களுக்கு பிறகு போலீசார் என் மகனை விலங்கிட்டு அழைத்து வந்து நிறுத்தினார்கள். நானும் என் மனைவியும் துடித்து போய் அவனை நோக்கி ஓடினோம். ஆனால் காவல்துறை எங்களை அவன் அருகில் நெருங்க விடவே இல்லை. இன்றுதான் இறுதி விசாரணை. நாங்கள் பெரிய நீதிமன்றத்திற்கு வந்திருந்தோம். இன்று மகனை சந்திப்பது சாத்தியமில்லை என்றே தோன்றியது. நான் வலது பக்கம் அந்த வழக்கறிஞரை பார்த்தேன். அவர் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை இது அவருடைய வேலையாகத்தான் இருக்கும். அவர்தான் ஏதோ சூழ்ச்சி செய்து நாங்கள் எங்கள் பிள்ளையை சந்திப்பதை தடுத்திருப்பார். இப்போது என் மனதிற்குள் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. ச்சே, நான் அவர் மீது கை வைத்திருக்க கூடாது. என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் இப்போது என் மகனிடம் சிறிது நேரமாவது பேசியிருக்கலாமே என்று. என் மனைவி அமைதியாக தன் இடத்தில் வந்து அமர்ந்தாள். எங்கள் வழக்கறிஞர் என் மகனின் அருகில் நின்று இப்போது மெதுவான குரலில் பேசிக் கொண்டிருந்தார். நான் என் பார்வையை திருப்பி அந்த எதிர்தரப்பு மக்களை பார்த்தேன். என் மகன் மீது கொலைப்பழி சுமத்தியவர்கள் அவர்கள். அவர்கள் இதயத்தில் ஏதேனும் ஒரு மூலையில் இரக்கம் பிறந்து என் மகனை மன்னித்து விட மாட்டார்களா என்று ஏங்கினேன். ஆனால் நம்முடைய எல்லா ஏக்கங்களும் எப்போதும் நிறைவேறி விடுவதில்லை. அவை வெறும் ஏக்கங்களாகவே முடிந்து விடுகின்றன. நாங்கள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே நீதிபதி வருவதற்கான அறிவிப்பு வந்தது. மரியாதையின் நிமித்தமாக பலரும் தங்கள் இடத்திலிருந்து எழுந்தனர். ஆனால் இன்று யாருக்கும் மரியாதை கொடுக்கவோ அல்லது யாரிடமும் கனிவாக நடக்கவோ என் மனம் விரும்பவில்லை. இன்று என் மகன் என்னை விட்டு பிரிய போகிறான். இன்று ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது. அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மிக மோசமாக இருக்கும் என்று என் உள்மனது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது. ஒருவேளை என் மகன் எங்களை விட்டு பிரிந்து சென்றால் நானும் இந்த உலகில் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்திருந்தேன். என் மகனின் வழக்கில் என்னால் வெற்றி பெற முடியாவிட்டால் நான் ஒரு தந்தைக்கே தகுதியற்றவன். நான் கடைசி எல்லை வரை போராடவில்லை என்று ஆகிவிடும். ஆனால் நான் கடைசி வரை போராடி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். என் மகனின் வழக்குகளுக்காக என்னிடம் இருந்த ஒவ்வொரு பைசாவையும் செலவு செய்து விட்டேன். எப்படியாவது என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் என் நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே அர்த்தமற்றதாக தோன்றியது. நீதிபதி வந்த பிறகு விசாரணை தொடங்கியது. எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் எழுந்து நீதிபதிக்கு முன்னால் பேசத் தொடங்கினார். யுவராஜின் குடும்பத்தினர் நீதி கேட்கிறார்கள். குற்றவாளியின் தரப்பினர் நீதிமன்றத்திற்கு வெளியேயே யுவராஜின் குடும்பத்தினரை மிரட்டுகிறார்கள். அவர்களிடம் செல்வாக்கோ பணமோ இல்லைதான். ஆனாலும் அவர்களின் ரவுடித்தனம் குறையவில்லை. அவர்களிடம் துளி கூட இரக்கமில்லை. மற்ற மனிதர்களை இவர்கள் மிருகங்களாக நினைக்கிறார்கள். தன் மகன் யாரை கொன்றாலும் சட்டம் அவனை சாதாரணமாக விடுவித்து விடும் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? சட்டம் என்பது விளையாடுவதற்கானது அல்ல, அது புரிந்து கொள்வதற்கானது. நீதிபதி அவர்களை நான் அவர்களின் மிரட்டலை நிறுத்த சொல்லி புரிய வைக்க சென்றபோது நீதிமன்றத்திற்கு வெளியேயே நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அவர் என் மீது கை வைத்தார். அவர் மகனைப் போலவே இவரும் ரவுடித்தனத்தில் இறங்கிவிட்டார்.
இதெல்லாம் போகட்டும், நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். வெளியே நடந்த சண்டையை இந்த மனிதன் இப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவான் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது உங்கள் முன்னால் எல்லா ஆதாரங்களும் உள்ளன. மருத்துவ அறிக்கைகள், கைரேகைகள் என ஒவ்வொன்றும் இருக்கின்றன. இன்று சிசிடிவி காட்சிகளையும் நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். யுவராஜின் குடும்பத்தினர் சொல்வது என்னவென்றால், அவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் வீட்டிற்கு சென்று வருவார்கள். ஆனால் யுவராஜ் பணக்கார குடும்பம், குற்றவாளியின் குடும்பமோ ஏழை. அவனுடைய தந்தை முன்பு நீதிமன்றத்திற்கு வெளியே தள்ளுவண்டி வைத்து பிழைப்பு நடத்தியவர். யுவராஜின் உதவியால் தான் அவர் மகனுக்கு வேலை கிடைத்தது. அதன் பிறகுதான் அவர்கள் நிலைமை முன்னேறி இப்போது சமோசா விற்க தொடங்கினார்கள். இதையெல்லாம் நான் சொல்வதன் நோக்கம், இந்த வழக்கின் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இவர்களுக்கு இடையே ஒரு பெண் வந்தாள். அவள் அழகானவள், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் யுவராஜை மிகவும் விரும்பினாள். இதை சஞ்சீவ் என்பவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சஞ்சீவ் தன் நண்பனிடம், நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், நீ அவளை மறந்துவிடு, உனக்கு வேறொரு பெண்ணை பார்த்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் யுவராஜும் அவளை விரும்பினான். இந்த ஒரு காரணத்திற்காக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரையொருவர் சந்திப்பதையே நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிரியாமல் இருந்தவர்கள். ஆனால் அந்த பெண்ணால் அந்த உறவு சீர்குலைந்தது. சஞ்சீவ் அந்த பெண்ணிடம் தனியாக பேசவும் சந்திக்கவும் முயற்சி செய்தான். ஆனால் அந்த பெண்ணோ யுவராஜ் மீதுதான் ஆர்வமாக இருந்தாள். அதன் பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. சஞ்சீவ் மிகவும் இனிமையாக பேசி யுவராஜை ஒரு காலியான பிளாட்டிற்கு அழைத்தான். எதேச்சையாக அந்த பிளாட்டிற்கு நேர் எதிரே உள்ள வீட்டில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. முன்பக்க கேமரா சில நாட்களாக பழுதாகி இருந்ததால் கொலை நடந்த வீடியோ கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த இடத்தை கடந்து சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. அதை நான் உங்களிடம் சமர்ப்பித்துள்ளேன். அதே பிளாட்டில் வைத்து யுவராஜின் துப்பாக்கியாலேயே அவனை 3 முறை சுட்டு கொன்றுவிட்டு சஞ்சீவ் அங்கிருந்து தப்பி சென்றான். துப்பாக்கியில் இருந்த அவனது கைரேகைகளும் அறையின் வீடியோ காட்சிகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கடந்த விசாரணையின் போது அந்த பெண்ணும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டாள். அந்த அறிக்கையும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவர் மேற்கொண்டு ஏதோ சொல்ல முயன்றபோது என் வழக்கறிஞர் எழுந்து நின்றார். ஆனால் நீதிபதி அவரை அமைதியாக இருக்க சொன்னார். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தொடர்ந்தார். இப்போது நாம் குற்றவாளியின் தந்தையை கூண்டில் ஏற்ற விரும்புகிறேன். வழக்கின் மற்ற பகுதிகளுடன் தொடர்புடைய சில கேள்விகளை அவரிடம் கேட்க வேண்டும். உங்கள் அனுமதி உண்டா? நீதிபதி அனுமதி அளித்தவுடன் நான் உடனடியாக அழைக்கப்பட்டேன். நான் தளர்ந்த தோள்களுடன் சாட்சி கூண்டில் வந்து நின்றேன். அப்போது திடீரென்று நீதிபதி தன் இடத்திலிருந்து எழுந்தார். அனைவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் தனது இருக்கையிலிருந்து இறங்கி என்னிடம் வந்து குனிந்து எனக்கு வணக்கம் சொன்னார். நான் அவரை இப்போது மிக அருகில் பார்க்க தொடங்கினேன். அடுத்த கணமே அவர் என் கையை பிடித்து கூண்டிலிருந்து வெளியே அழைத்து என்னை கட்டி அணைத்து கொண்டார். நான் அப்படியே உறைந்து போயிருந்தேன். இவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கும் ஒருவர் உங்களை இப்படி வந்து கட்டி அணைத்தால் உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும்? என் நிலையை என்னால் விவரிக்க கூட முடியவில்லை. என்னால் அந்த உணர்வை சொல்ல முடியாது. அது மிகவும் கடினம். அவர் என்னை பார்த்து, என்னை தெரிகிறதா என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்தேன். அவர், அட, நான் தான் ஆருஷ், ஏதேனும் நினைவு வருகிறதா என்றார். அப்போதும் நான் இல்லை என்றே தலையசைத்தேன். அவர், பரவாயில்லை, இந்த விசாரணை முடியட்டும், நாம் அமர்ந்து பேசலாம் என்றார். அவருடைய குரலில் ஒரு அமைதி இருந்தது. சட்டென்று என் கண் முன்னே ஒரு முகம் வந்து போனது. ஆனால் நான் அதை உதறி தள்ளினேன். இவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் நீதிபதியாக அந்த மனிதர் இருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தேன். நான் மீண்டும் என் இடத்திற்கு சென்றேன். அவர் வழக்கறிஞரை விசாரணையை தொடருமாறு உத்தரவிட்டார். வழக்கறிஞர் என்னிடம் வந்து, உங்கள் மகன் தன் நண்பனை பழிவாங்கிய அந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்டார். நான் உடனே, இது பொய்யான குற்றச்சாட்டு, என் மகன் கொலை செய்யவில்லை, அவர்களுக்கு இடையில் எந்த பெண்ணும் இல்லை, அவர்கள் இருவருக்கும் இடையே சண்டை நடந்தது உண்மைதான், அதற்கு நானே சாட்சி. ஆனால் அந்த சண்டைக்கு காரணம் எந்த பெண்ணும் இல்லை,
இதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? என் மகனிடம் எதுவும் இல்லை என்பது உண்மைதான். அவனுக்கு கிடைத்த வேலை அவன் நண்பன் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வெறுப்பு இல்லை. தயவு செய்து எங்களை புரிந்து கொள்ள முயலுங்கள் என்று கத்தினேன். வழக்கறிஞர் மீண்டும், பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் என்ன கேட்கப்படுகிறதோ அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்றார். அவர் மேற்கொண்டு ஏதோ சொல்ல முயன்றபோது நீதிபதி தடுத்து நிறுத்தினார். அவரிடம், நீங்கள் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. உங்கள் வாதங்களை நான் கேட்டுவிட்டேன். இனி நானே நேராக குற்றவாளியிடம் விசாரணை நடத்துகிறேன். இப்படி நடப்பது அதுவே முதல் முறை. நீதிபதிக்கு முன்னால் எதிர்த்து பேச யாருக்கும் துணிச்சலோ தகுதியே இருக்கவில்லை. அவர் சரி ஐயா என்று சொல்லி தன்னிடத்தில் அமர்ந்தார். நீதிபதி இப்போது என் மகனை பார்த்து, உன் பெயர் என்ன? என்ன வேலை செய்கிறாய்? உன் நண்பன் வாங்கி தந்த வேலையில் உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைத்தது என்று கேட்டார். என் மகன் தலை குனிந்தபடி சொன்னான், என் பெயர் சஞ்சீவ். எனக்கு 20 வயதாகிறது. என் நண்பன் ஒரு பெரிய பல்பொருள் அங்காடியில் என்னை மேலாளர் பதவியில் அமர்த்தினான். இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய பதவியை பெறுவது எளிதல்ல. என் நண்பனிடம் செல்வாக்கு இருந்ததால் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. நான் என் வேலையை நேர்மையாக செய்து வந்தேன். வழக்கறிஞர் ஐயா பொய் சொல்கிறார். எங்களுக்கு இடையில் எந்த பெண்ணும் வரவில்லை. என் நண்பனுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களில் விருப்பமில்லை. எனக்கும் அப்படித்தான். நாங்கள் இருவரும் 27 வயதிற்கு பிறகு சொந்த காலில் நின்ற பிறகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். ஒரு பெண்ணுக்காக நான் என் நண்பனை கொன்றேன் என்பது முற்றிலும் தவறு. நான் எப்படி அப்படி செய்ய முடியும்? நீதிபதி கேட்டார். அப்படி என்றால் வேறு ஏதோ காரணத்திற்காக நீ அவனை கொன்றாயா? என் மகன் இல்லை என்று தலையசைத்து சொன்னான். எப்போதும் எனக்கு துணையாக நின்ற, எனக்கு உதவி செய்த என் நண்பனை நான் ஏன் கொல்லப் போகிறேன்? எனக்கு நன்மை செய்பவரை அழிப்பதன் மூலம் என் காலிலேயே நான் என் கோடரியால் அடித்துக்கொள்ள வேண்டும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு பதவி உங்களுக்கு ஒருவர் மூலம் கிடைத்து அவர் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் நீங்கள் அவரை அழிப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். எங்களுக்குள் நடந்த சண்டை ஒரு பெண்ணுக்காக அல்ல. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்பதுதான் சண்டைக்கு காரணம். இதற்கு முன்பு நாங்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்போம். இதற்கு என் பெற்றோரும் அவன் பெற்றோரும் சாட்சி. ஆனால் திடீரென்று எனக்கு வேலை கிடைத்ததால் நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன். இரவு தாமதமாக வீட்டிற்கு வருவது, அதிகாலையிலேயே கிளம்பி விடுவது என இருந்ததால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாம் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு பிஸியாகி விட்டோமா என்பதுதான் கேள்வி. அது மட்டும்தான் காரணம். நாங்கள் எந்த ஃப்ளாட்டிலும் சந்திக்கவில்லை. அங்குள்ள ஒரு உணவகத்தில் தான் சந்திக்கவிருந்தோம். வழக்கறிஞர் ஐயா சொல்லும் அந்த வீடியோ காட்சிகள் நான் அந்த சாலை வழியாக சென்றபோது பதிவானவை. அன்று நான் வேலையில் இருந்து சீக்கிரம் கிளம்பி என் நண்பனை சந்திக்க சென்றேன். அப்போது திடீரென்று அவனிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. நீ எங்கிருந்தாலும் பாதையிலேயே திரும்பி போய்விடு. முன்னால் ஆபத்து இருக்கிறது. எனக்கு மிரட்டல் அழைப்புகள் வருகின்றன. என்னை சந்திக்க வராதே. இதை கேட்டு நான் பதற்றமடைந்தேன். இதெல்லாம் என்னை சிக்க வைப்பதற்காக செய்யப்படும் சதி என்று எனக்கு தெரியவில்லை. உன்னை அழைத்து செல்ல நானே வருகிறேன், பயப்படாதே என்று அவன் அந்த ஃப்ளாட்டை பற்றி சொன்னான். ஆனால் அந்த செய்திகளை என் நண்பன் அனுப்பவில்லை. அவனை கொலை செய்தவன் தான் அனுப்பினான் என்பது எனக்கு தெரியாது. நான் அந்த ஃப்ளாட்டிற்கு சென்றேன். அங்கே அவன் அலைபேசி உட்பட அனைத்தும் இருந்தன. வழக்கறிஞர் ஐயா சொல்லும் அந்த துப்பாக்கியில் என் கைரேகைகள் இருப்பது உண்மைதான். ஏனென்றால் அந்த துப்பாக்கி என் கையில் கொடுக்கப்பட்டது. இந்த செயல் என் கழுத்தில் விழப்போகும் தூக்கு கயிறாக மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் தான் ஆம்புலன்ஸை அழைத்து அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். ஆனால் வழியிலேயே அவன் உயிர் பிரிந்தது. முன்பக்க கேமரா பழுதடைந்தது தற்செயலானது அல்ல. என்னை இதில் சிக்க வைப்பதற்காகவே அது திட்டமிட்டு பழுது செய்யப்பட்டது. என் நண்பனின் தந்தை ஒரு சொத்து விற்பனை செய்பவர். அவர் ஒரு பெரிய முதலீட்டை செய்யவிருந்தார். என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவரை இங்கே அழைத்து விசாரியுங்கள். ஒரு பெரிய பேரம் நடந்து கொண்டிருந்தது. அவர் உண்மையை சொல்லவில்லை என்றால் நீங்கள் இது குறித்து விசாரித்து பாருங்கள். இறைவனின் மீது ஆணையாக சொல்கிறேன்,
அப்போதும் உண்மை வெளிவரவில்லை என்றால், நீதிபதி அவர்களே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நானே இந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தூக்கு கயிறை முத்தமிட தயார். என் பேச்சை யாருமே கேட்க விரும்பவில்லை. என் சொந்த வழக்கறிஞர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் என அனைவரும் என் மீது பழி போடுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளியை பிடிப்பதற்கு பதிலாக ஒரு நிரபராதிக்கு தண்டனை அளிப்பதன் மூலம் இறந்தவரின் ஆத்மாவையும் இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். என் மகன் பேசிய வார்த்தைகள் நீதிமன்றம் முழுவதும் எதிரொலித்தன. நீதிபதி உரத்த குரலில் உத்தரவிட்டார், யுவராஜின் தந்தையை இப்போது சாட்சி கொண்டிருக்கு வரவழைக்கவும். நானும் என் மனைவியும் அமைதியாக அமர்ந்து நடப்பவற்றை கவனித்தோம். அவர் கூண்டிற்கு வந்தார். எதிர்தரப்பு வழக்கறிஞர் உடனே குறுக்கிட முயன்றார். ஆனால் நீதிபதி அவரை தடுத்து தானே கேள்விகளை எழுப்பினார். யுவராஜின் தந்தையை பார்த்து நீதிபதி கேட்டார், இந்த சிறுவன் சொன்னவற்றில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று இப்போது நீங்கள் சொல்லுங்கள். அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், என் கவனம் அந்த பக்கம் செல்லவில்லை. நீங்கள் சொல்வது சரிதான். நான் ஒரு சொத்து விற்பனையாளர். அதன் காரணமாகவே எனக்கு சில சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் என்னை நேரடியாகவே மிரட்டினார்கள். நான் அவர்கள் பிளாட்டில் பண முதலீடு செய்யவில்லை என்றால் என் குடும்பத்தில் யாரையாவது கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அதில் லாபத்தை பாதியாக பிரித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுக்கு 60% வேண்டும் என்றும் எனக்கு 40% மட்டுமே தருவதாகவும் கூறினார்கள். இதில் எங்களுக்குள் பெரிய சண்டை ஏற்பட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்புதான் மற்றொரு டீலர் மூலம் எனக்கு தெரிந்தது. எனக்கு வரவேண்டிய அந்த 40% பங்கையும் அவர்களை தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டு என்னை அந்த சொத்தில் இருந்து நீக்கிவிட்டார்கள். என் மகனின் வழக்கில் நான் பிஸியாக இருந்ததால் இந்த திசையில் நான் கவனமே செலுத்தவில்லை. அப்போது ஏனோ தெரியவில்லை, ஏதோ ஒரு வழி பிறக்கும் என்று எனக்கு தோன்றியது. முன்னால் அமர்ந்திருந்த அந்த நீதிபதி ஒரு மனிதராக தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தைப் போலவே எனக்கு தெரிந்தார். அவர் என் மகனை பார்த்து சொன்னார், நான் இந்த வழக்கிற்கு மற்றொரு தேதியை வழங்க விரும்புகிறேன். மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் சொல்வதில் கவனம் செலுத்துங்கள். இது என் உத்தரவு. இப்போது கரண் என்பவனுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டுங்கள். ஏனென்றால் வழக்கின் கோணங்கள் இப்போது மாறுகின்றன. இந்த சிறுவன் நிரபராதி. இவன் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டுள்ளான். இத்துடன் இந்த நீதிமன்ற விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. இதை சொல்லிவிட்டு அவர் கிளம்பி சென்றார். அந்த நொடி நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அப்படியே தலை குனிந்து அமர்ந்து விட்டேன். என் உயிர் மீண்டும் என்னிடம் வந்துவிட்டது போன்ற உணர்வு. கண்களில் கண்ணீர் திரண்டது. மனம் தவித்து கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ என் தோள் மீது கை வைத்தார்கள். நான் திரும்பி பார்த்தேன். ஒரு அறிமுகமில்லாத நபர் நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்து, உங்களை ஆருஷ் ஐயா தன் அறைக்கு அழைத்திருக்கிறார், சீக்கிரம் வாருங்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் எழுந்தேன். அந்த மனிதரை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. ஏனோ தெரியவில்லை, அவரை பார்க்கும்போது ஏற்கனவே நாங்கள் சந்தித்திருப்பது போலவே எனக்கு தோன்றியது. நான் என் மனைவியுடன் அவருடைய அறையை நோக்கி சென்றேன். கதவை தட்டினேன். உள்ளே வர அனுமதி கிடைத்தது. நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் ஜன்னலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். நான் அவருடைய முதுகை பார்த்து கொண்டிருந்தேன். மனதார அவருக்கு நன்றி சொல்ல விரும்பினேன். இன்று அவர் அந்த துணை கேள்விகளை கேட்காமல் இருந்திருந்தால், எதிர்தரப்பு வழக்கறிஞரை அமைதிப்படுத்திவிட்டு தானே முன்வந்து விசாரிக்காமல் இருந்திருந்தால், என் மகன் எதையுமே பேசியிருக்க மாட்டான். உண்மையும் அப்படியே புதைந்து போயிருக்கும். நான் மெதுவான குரலில் பேசத் தொடங்கினேன். உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. இன்று நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களிலும் நீங்கள் இப்படி எங்களுக்கு துணையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். எனக்கு 4-5 பிள்ளைகள் இல்லை. ஒரே ஒரு மகன்தான். அவன்தான் என் வாழ்க்கையின் ஆதாரம். அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நாங்கள் அனாதையாகி விடுவோம். என் பேச்சை கேட்டு அவர் சொன்னார், ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இன்னொரு மகனை உருவாக்கினீர்களே, அவனை மறந்து விட்டீர்களா? நான் என் மனைவியை புரியாமல் பார்த்தேன். அவர் சொன்னது எனக்கு விளங்கவில்லை. அவர் என்னை பார்த்து சொன்னார், ஏன் என்னை அடையாளம் தெரியவில்லையா?
நான் ஆருஷ். என்னை மறந்து விட்டீர்களா? என் நினைவில் அந்த பெயரோ அல்லது அந்த முகமோ சட்டென்று வரவில்லை. வழக்கறிஞர் ஆருஷ், பசியோடு இருந்த அந்த ஏழை வழக்கறிஞர். யாருக்கு நீங்கள் தினமும் தள்ளுவண்டியில் பழம் வாங்கி கொடுத்தீர்களோ, யாருடைய பாக்கெட்டில் நீங்கள் ரகசியமாக பணம் போட்டீர்களோ, நீ ஒரு நாள் நிச்சயமாக பெரிய நீதிபதி ஆவாய் என்று யாருக்கு தைரியம் சொன்னீர்களோ, இப்போதாவது நினைவு வருகிறதா? இப்போது என் மூளையில் மின்னல் வெட்டியது போல இருந்தது. ஐயா என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் என் இதயம் பலமாக துடித்தது. நான் ஆச்சரியத்துடன் சொன்னேன், நீ ஆருஷா, எங்கே போய்விட்டாய் மகனே? 5 வருடங்களாக உனக்காக காத்திருந்தேன், நீ வரவே இல்லையே. அவர் சொன்னார், பாருங்கள், நான் உங்களை அடையாளம் கண்டுவிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை மறந்தே போய்விட்டீர்கள். நான் நினைவுபடுத்திய பிறகுதான் உங்களுக்கு நினைவு வருகிறது. அப்படியென்றால் நீங்கள் என்னை நினைக்கவே இல்லையா? நான் உங்களை என் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் சொன்னேன், இல்லை மகனே, அப்படி இல்லை. நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இந்த திடீர் வழக்கு என் புத்தியையே மழுங்க செய்துவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் தள்ளுவண்டி வைப்பதை நிறுத்தினேன். என் மகன் சம்பாதிக்க தொடங்கிவிட்டதால் எனக்கு அதன் அவசியம் இருக்கவில்லை. இப்போது வீட்டில் சமோசா செய்து விற்கிறேன். நீ நீதிபதியாகிவிட்டாய். அவரை நீங்கள் என்று மரியாதையாக அழைக்கக்கூட நான் மறந்துவிட்டேன். என் முன்னால் நிற்பது அதே 5 வருடங்களுக்கு முந்தைய வழக்கறிஞர்தான் என்பது போல எனக்கு தோன்றியது. அவன் எனக்கு மிக அருகில் வந்து என் கைகளை பிடித்து கொண்டு சொன்னான், ஆமாம், நான் தான் உங்கள் ஆருஷ். உங்கள் சொந்த பணத்தில் எனக்கு பழங்களை வாங்கி கொடுத்தீர்களே, அந்த ஆருஷ். இவன் வேலை இல்லாதவன். இவனுக்கு கொடுத்து உன் பணத்தை நஷ்டப்படுத்தாதே. நீ என்ன பைத்தியமா என்று மக்கள் உங்களை ஏளனம் செய்தார்கள். அப்போதும் நீங்கள் என் மீது அக்கறை காட்டினீர்கள். நீ என் மகனை போன்றவன். ஒரு நாள் நீ பெரிய ஆளாக வருவாய். அப்போது நீ என் மூத்த மகன் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன் என்று சொன்னீர்களே, நினைவிருக்கிறதா? நான் ஆம் என தலையசைத்ததும் அவன் விக்கி விக்கி அழுது கொண்டு என்னை கட்டி இணைத்து கொண்டான். அவன் தவிப்புடன் சொன்னான், நான் இன்று எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன். ஒரு நல்ல பதவி, கல்வி, வீடு, கார், பங்களா என எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னிடம் சொந்தங்கள் இல்லை. என் பெற்றோர் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். நான் ஏழையாக இருந்தபோது, என்னிடம் எதுவுமே இல்லாத போது, என் உடன் பிறந்தவர்கள் கூட நான் யார், என்ன செய்கிறேன், எப்படி வாழ்கிறேன் என்று என்னை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் இன்று எனக்கு இந்த பதவி கிடைத்த பிறகு எல்லோரும் என்னை தேடி வருகிறார்கள். ஆனால் எனக்கு அவர்களை பார்க்க விருப்பமில்லை. உங்கள் வீடு எங்கே என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களை தேட நான் கடுமையாக முயற்சி செய்தேன். அப்போதுதான் உங்கள் மகன் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பது எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்தில் என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நானே ஏற்றுக்கொண்டேன். இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் முழுமையாக விசாரணை நடத்திவிட்டேன். உங்கள் மகன் நிரபராதி. இந்த வழக்கிலிருந்து அவனை நாங்கள் கௌரவமாக விடுவிப்போம். உங்கள் மகன் சரியான நேரத்தில் சாதுரியமாக செயல்பட்டு இந்த சதியிலிருந்து விடுபட முயன்றிருக்கிறான். இப்போது இந்த வழக்கு அந்த டீலர் கரண் மீது திரும்பி இருக்கிறது. மிக விரைவில் உங்கள் மகன் விடுதலை ஆவான். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்க நான் முழு முயற்சி எடுப்பேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தைரியமாக இருந்தால் போதும். அன்று நீங்கள் எனக்கு செய்ததை என்னால் மறக்கவே முடியாது. அந்த காலம் எனக்கு மிகவும் கடினமானது. ஆனால் நீங்கள் எனக்கு துணையாக நின்றீர்கள். இப்போது என் முறை. நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன். அவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. யாருக்காவது நல்லது செய்தால் அதை தம்பட்டம் அடிப்பது என் பழக்கமில்லை. உதவி செய்துவிட்டு அதை மறந்து விடுவேன். காலத்தின் சக்கரம் யாராலும் நிறுத்த முடியாது. நாங்கள் வெகு நேரம் அங்கே அமர்ந்து அவனுடன் உணவு அருந்தினோம். வழக்கை பற்றி விரிவாக பேசிவிட்டு வீட்டிற்கு திரும்பினோம். நான் செய்த ஒரு சிறிய நற்செயல் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை. இப்போது நான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது என் அலைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்றேன். மறுமுனையில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நீங்கள் ருத்ரா ஐயாதானே பேசுகிறீர்கள்? நான் ஆமாம் என்றேன். சிறிது நேரம் அங்கே நிசப்தம் நிலவியது. யாரோ தங்களுக்குள் பேசிக்கொள்வது போல தெரிந்தது.
சில நொடிகள் கழித்து அவர் சொன்னார், ஆருஷ் ஐயா எங்களுக்கு உங்கள் எண்ணை கொடுத்து உங்கள் வழக்கை கவனிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். உங்கள் பழைய வழக்கறிஞர் நீக்கப்பட்டு விட்டார். ஃபீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உங்கள் உதவியும் அனுமதியும் தேவை. இந்த வழக்கை நாங்கள் நடத்தலாமா? ஆருஷ் பெயரை கேட்டதும் நான் உடனே சொன்னேன், நிச்சயமாக உங்களுக்கு சரி என்று படுவதை செய்யுங்கள். அடுத்த விசாரணை இன்னும் 1 வாரம் கழித்து வருகிறது. எப்படியாவது என் பிள்ளையை விடுவித்து விடுங்கள். என் மகன் நிரபராதி. அவன் யாரையும் கொல்லவில்லை. நாங்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். அவன் தன் நண்பனை உயிராக நேசித்தான். நண்பனின் மரணத்தில் அவன் உடைந்து போய்விட்டான். ஆனால் திடீரென்று அவன் மீது இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கிறது. அவனும் அதிர்ச்சியில் இருக்கிறான். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம். என் மகனை மட்டும் காப்பாற்றுங்கள். இதை கேட்டதும் மறுமுனையில் மீண்டும் ஒரு அமைதி நிலவியது. பிறகு ஒரு குரல் என் காதுகளில் மோதியது. அது ஆருஷ். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஐயா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? என் தம்பிக்கு எதுவும் ஆகாது. அவனை என் தம்பியாகத்தான் நான் கருதுகிறேன். பிறகு ஏன் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீர்கள்? நீங்கள் வருத்தப்படுவதை என்னால் சகிக்க முடியாது. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வழக்கின் நீதிபதி நான். அவனை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது என் பொறுப்பு. கவலைப்படாதீர்கள். அவன் கௌரவமாக விடுவிக்கப்படுவான். உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவான். அவர் சொன்னதை கேட்டதும் என் பாரம் கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் ஏனோ உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் என் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தைரியம் பிறந்தது. ஆருஷை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வந்தது போல உணர்ந்தேன். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. இதற்கு முந்தைய வழக்கறிஞரிடம் இருக்கும்போது நான் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பணம் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆனால் ஆருஷ் ஏற்பாடு செய்த இந்த வழக்கறிஞரிடம் ஒரு பைசா கூட நான் கொடுக்கவில்லை. நான் அடிக்கடி அழைத்து அவர்களை தொந்தரவு செய்வதில்லை. அவர்களும் என்னை தொந்தரவு செய்வதில்லை. அவர்கள் வேலையை மிக துல்லியமாக செய்து வந்தார்கள். இந்த வழக்கு எப்படி கையாளப்படுகிறது என்பதே எனக்கு தெரியவில்லை. இன்று என் மகனின் இறுதி விசாரணை. இன்று தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். எனக்கு 100% நம்பிக்கை இருந்தது. நானும் என் மனைவியும் நீதிமன்றத்தை அடைந்தோம். நாங்கள் சென்றவுடனேயே விசாரணை தொடங்கியது. என் மகனை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் மிகவும் சுத்தமான ஆடைகளை அணிந்திருந்தான். முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. தலைமுடி திருத்தப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஆருஷின் தயவால் தான் நடந்திருக்க வேண்டும். விசாரணை தொடங்கியது. எங்கள் வழக்கறிஞர் பேசத் தொடங்கிய போது அவர் எதிர்தரப்பு வழக்கறிஞரை அப்படியே வாயடைக்க செய்தார். கரண் என்பவர் சாட்சி கொண்டிருக்க அழைக்கப்பட்டார். என் மகன் சொன்னது போலவே அனைத்தும் நடந்தது. அவருடைய உரையாடல் பதிவுகள் அனைத்தும் ஆதாரமாக கிடைத்தன. அவற்றில் மிக தெளிவான மிரட்டல்கள் இருந்தன. பிறகு எங்கள் வழக்கறிஞர் அந்த மனிதரை அந்த அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கினார். இறுதியில் அவரே தன் வாயால் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆமாம், நான் தான் அவர்கள் மகனை கொன்றேன். திட்டமிட்டு இவரை இதில் சிக்க வைத்தேன் என்று. அந்த நிமிடம் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனை என் கையாலேயே சுட்டுவிடலாம் என்று தோன்றியது. அவர்தான் என்னையும் என் மனைவியையும் என் மகனையும் அந்த அளவிற்கு எல்லை இல்லாத துயரத்திற்கு ஆளாக்கினார். நீதிபதி ஆருஷ் இதற்கான தீர்ப்பை வழங்கினார். என் மகன் இந்த வழக்கில் இருந்து கௌரவமாக விடுவிக்கப்பட்டான். கரண் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. எதிர்த்தரப்பினர் என் மகனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். என் மகன் மண்டியிட்டு கதறி அழுதான். அவன் அழுவதை பார்த்து ஆருஷ் தன் இருக்கையை விட்டு இறங்கி வந்து அவனை தழுவி கொண்டார். என் மகன் அழுததுதான் இத்தனை மாதங்கள் சிறையில் இருந்ததற்காக அல்ல, தன் நண்பன் இப்போது உயிருடன் இல்லையே என்பதற்காக. இவ்வளவு துயரங்களுக்கு பிறகும் அவன் உயிருடன் இல்லையே என்ற அவனது வார்த்தைகள் என் இதயத்தை பிளந்தது. இப்போது ஆருஷ் எங்களுக்கு இன்னொரு மகனைப் போலத்தான். அடிக்கடி அவன் எங்களுடன் அமர்ந்து உணவருந்துகிறான். சில நேரங்களில் எங்கள் வீட்டிலேயே தங்குகிறான். அவன் மூலமாகவே என் மகனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. என்னுடைய ஒரு சிறிய தொழிலையும் அவனது உதவியால் தான் என்னால் தொடங்க முடிந்தது. ஒரு மனிதன் எதிர்பார்ப்பின்றி ஒரு நற்செயலை செய்துவிட்டு இறைவனிடம் அதற்கான கைமாறை கூட கேட்காமல் இருக்கும்போது
அந்த இறைவன் அவனுக்கு மிகப்பெரிய பரிசை வழங்குகிறான். இவனுக்கு ஏன் உணவளிக்கிறாய் என்று என்னை சுற்றி இருந்தவர்கள் தடுத்தார்கள். ஆனால் பாவம், அவன் பசியோடு இருக்கிறான். என் மூலமாக ஒருவனின் வயிற்றுக்கு உணவு கிடைத்தால் அது எனக்கு மகிழ்ச்சியே என்று சொல்லி நான் அவனுக்கு பழங்களை கொடுத்தேன். இன்று அந்த நற்செயலின் பலன் இவ்வளவு பெரிய பரிசாக எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை கேட்கும் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நன்மை செய்யுங்கள், அதை ஆற்றில் போடுங்கள். அதை தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. எந்த சுயநலத்திற்காகவும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நன்மை செய்பவர்களுக்கு இறைவன் பெரிய பரிசுகளை காத்திருக்க வைத்திருக்கிறான். அன்று நான் ஆருஷை கட்டியணைத்த போது சில உறவுகள் இரத்தத்தால் உருவாவதில்லை, அவை காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் உருவாகின்றன என்பதை உணர்ந்தேன். அவன் என் மார்போடு சாய்ந்து அழுதபோது அவனது பல ஆண்டுகால பசி, சோர்வு, கையேறு நிலை அனைத்தும் கண்ணீராக வெளியேறுவது போல இருந்தது. அந்த நிமிடத்தில் அவன் எனக்கு ஒரு நீதிபதியாக தெரியவில்லை. நீதிமன்றத்தின் வெளியே என் தள்ளுவண்டிக்கு அருகில் குனிந்த தலையோடு நின்ற அதே பையனாகவே தெரிந்தான். அவன் எப்போதும் மதியத்திற்கு பிறகுதான் வருவான் என்பது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. ஒருவேளை காலையில் அவனிடம் சாப்பிட பணம் இருந்திருக்கும். ஆனால் மதியத்திற்குள் அவன் பாக்கெட் காலியாகிவிடும். அவன் ஒருபோதும் எதையும் நேரடியாக கேட்க மாட்டான். சும்மா நின்று பழங்களையே பார்த்து கொண்டிருப்பான். பிறகு மெதுவாக, ஐயா, இன்று எந்த பழம் இனிப்பாக இருக்கிறது என்று கேட்பான். அவன் பசியை நான் புரிந்து கொள்வேன். சில நேரங்களில் நான் வேண்டுமென்றே அதிக பழங்களை நிறுத்து போடுவேன். அவன், அட ஐயா, இது அதிகமாக இருக்கிறதே என்பான். நான் சிரித்து கொண்டே, அதுவாக வரவில்லை வழக்கறிஞர் ஐயா, நான் தான் அதிகமாக போட்டேன் என்பேன். அவன் புன்னகையில் மகிழ்ச்சியை விட நன்றி உணர்வுதான் அதிகம் இருக்கும். பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு யாராவது பார்க்கிறார்களா என்று அவன் சுற்றுமுற்றும் பார்ப்பதை நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். ஏழ்மை என்பது கூட ஏதோ ஒரு குற்றம் போல அவன் எண்ணினான். ஒரு நாள் நான் அவனிடம், மகனே, உன் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவன், வாடகை வீடுதான் ஐயா, அது என்னுடையது அல்ல என்று மட்டும் சொன்னான். அன்றுதான் முதல் முறையாக அவன் கண்களில் கண்ணீரை பார்த்தேன். தன் பெற்றோர் எப்போதோ இறந்துவிட்டதாகவும் உறவினர்கள் படிப்பிற்கு உதவவில்லை என்றும் சொன்னான். அவனிடம் இருந்தது சட்ட புத்தகங்களும் ஒரு நாள் தன்னை யாரும் பலவீனமானவன் என்று நினைக்காத அளவிற்கு தகுதியுள்ளவனாக மாற வேண்டும் என்ற வைராக்கியமும் மட்டுமே. அன்று அவன் தலையில் கை வைத்து, இறைவன் நீதி வழங்க தாமதம் செய்வானே தவிர கைவிட மாட்டான் என்றேன். நான் செய்த அந்த உதவி அவனுக்கு இவ்வளவு பெரிய பலத்தை தரும் என்று நான் நினைக்கவில்லை. பிறகு ஒரு நாள் அவன் வருவதையே நிறுத்திவிட்டான். நான் தினமும் அவனுக்காக காத்திருந்தேன். தள்ளுவண்டியை நிறுத்தி பழங்களை அடுக்கி வைத்துவிட்டு அவன் வரும் அந்த திசையையே பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் அவன் வரவே இல்லை. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்தன. ஒருவேளை அவன் இந்த நகரத்தை விட்டு சென்றிருக்கலாம் அல்லது தோல்வியடைந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் உண்மை அதுவல்ல. அவன் தோற்கவில்லை, தன்னை வலிமையாக்கி கொண்டிருந்தான். அவன் என்னிடம் சொன்னான், எத்தனை இரவுகள் பசியோடு படித்தான், என்னென்ன சிறு வேலைகளை செய்தான், எவ்வளவு அவமானங்களை சந்தித்தான் என்று. ஒருமுறை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒருவன் அவனை தள்ளிவிட்டு, ஏழை வழக்கறிஞரிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று கேலி செய்ததை அவன் சொன்னபோது என் இதயம் கனத்தது. அவன் சொன்னான், ஐயா, நான் நீதிபதியான அந்த நாளில் என் கண்களுக்கு முன்னால் முதலில் உங்கள் முகம்தான் வந்தது. உங்களை தேட விரும்பினேன், ஆனால் பயமாக இருந்தது. நீங்கள் என்னை மறந்திருப்பீர்களோ என்று அஞ்சினேன். நான் அவன் முகத்தை என் இரு கைகளாலும் ஏந்தி சொன்னேன், மகனே, ஒரு மனிதன் பசியோடு இருக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் அவனுக்கு உணவளித்தவனை அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான். அன்று நான் அவனுக்கு பழங்களை மட்டும் தரவில்லை, உடைந்திருந்த ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை தந்தேன் என்பதை அன்று உணர்ந்தேன். இன்று அதே நம்பிக்கை என் மகனின் உயிராக என் முன்னால் நின்றிருந்தது. ஆரோஸ் சற்று தைரியதும் என்னிடமிருந்து விலகி நின்றான். அவன் கண்கள் சிவந்திருந்தன, ஆனால் குரலில் நடுக்கமில்லை. அவன் நீதிபதி இருக்கைக்கு செல்லாமல் ஜன்னல் அருகே போய் நின்றான். வெளியே நீதிமன்றத்தின் கூட்டம் தெரிந்தது. ஒரு காலத்தில் நான் தள்ளுவண்டி வைத்திருந்த அதே இடம். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான், ஐயா, அந்த தள்ளுவண்டிதான் எனக்கு சட்டத்தை விட
அதிகமாக மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்போது நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் சில விஷயங்களை கேட்க வேண்டுமே தவிர பேசக்கூடாது. அவன் சொன்னான், முதல் முறையாக அவன் இந்த நகரத்திற்கு வந்தபோது அவனிடம் ஒரு பை மட்டுமே இருந்தது. அதில் 2 ஜோடி உடைகள், சில புத்தகங்கள் மற்றும் தாய் கொடுத்த ஒரு பழைய புகைப்படம். இரவில் அதனிடம்தான் அவன் பேசுவான். அவன் சொன்னான், ஐயா, பசி ஒருவனை திருடனாக்கும் என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் எனக்கு பசி ஒரு நினைவாக இருந்தது. ஒவ்வொரு முறை என் வயிறு பசியால் எரியும் போதும், வெற்று வயிறோடு இருந்தால் மூளை வேலை செய்யாத மகனே என்ற உங்கள் குரல் எனக்கு கேட்கும். யாருடைய வயிறும் யாருக்கான நீதியும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே நான் தொடர்ந்து படித்தேன். ஒருமுறை தான் தற்கொலை செய்து கொள்ளக்கூட நினைத்ததாக அவன் என்னிடம் கூறினான். அன்று 3 இடங்களில் அவனுக்கு வேலை மறுக்கப்பட்டது. இன்று யுவராஜ் இறந்த அதே பிளாட்டிற்கு அருகில்தான் அன்று அவன் நின்றிருந்தான். நான் எதை என் பிழைப்புக்கான இடமாக நினைத்தேனோ அது ஒருவருக்கு வாழ்வதற்கான காரணமாக இருந்ததை அன்றுதான் நான் உணர்ந்தேன். ஆரோஷ் திடீரென்று என் பக்கம் திரும்பி சொன்னான், ஐயா, நான் நீதிபதியாகி முதலில் அந்த இருக்கையில் அமர்ந்தபோது என் கைகள் நடுங்கின. ஏழையை பார்த்ததும் தீர்ப்பை மாற்றிக்கொள்பவர்களைப் போல நானும் மாறிவிடுவேனோ என்று பயந்தேன். அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பழைய மடிந்த ரசீதை எடுத்தான். அது என் தள்ளுவண்டியில் அவன் பழம் வாங்கிய ரசீது. அதில் தேதி எழுதப்பட்டிருந்தது. அவன் சொன்னான், ஒவ்வொரு விசாரணைக்கு முன்பும் நான் இதைத்தான் பார்க்கிறேன். சட்டத்தை விட மனிதன் முக்கியமானவன் என்பதை இது எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த நொடி என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் பெயர் எந்த ஒரு கோப்பிலும் அல்ல, ஒருவனின் மனசாட்சியில் எழுதப்பட்டிருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆருஷ் மெதுவாக சொன்னான், இன்று நான் உங்கள் மகனுக்காக நிற்கிறேன் என்றால் அது உதவி அல்ல ஐயா, அது ஒரு கடன். கடன்கள் என்பவை திருப்பி செலுத்துவதற்காக மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் பேணி காப்பதற்காகவும் இருப்பவை. நான் அவனை பார்த்தேன். இன்று அவன் ஒரு நீதிபதி. ஆனால் என் பார்வையில் அவன் இன்றும் பசியோடு இருந்தபோதும் தன் கனவை கைவிடாத அதே சிறுவன்தான். சரியான நேரத்தில் ஒருவனுக்கு கிடைக்கும் உதவி அவனை பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு பெரிய உதவியாளனாக மாற்றும் என்பது எனக்கு அன்று உறுதியானது. தீர்ப்பு வந்த சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கிய போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. ஒருவன் தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பது கடினமான காரியமல்ல. அதைவிட கடினமானது மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக மாறுவதுதான் கடினம். சஞ்சீவ் விடுதலையாகி விட்டான். ஆனால் அந்த விடுதலை அவனுக்கு நிம்மதியை தரவில்லை. அவன் சிரிக்கிறான், பேசுகிறான், வேலைக்கு செல்கிறான். ஆனால் அவன் கண்களில் எங்கோ ஒரு வெறுமை தங்கிவிட்டது. தவறான பாதையில் சென்றிருந்தாலும் தனக்காக உயிரையே கொடுத்த ஒரு நண்பனை இழந்த துக்கம் அது. பல இரவுகளில் அவன் மொட்டை மாடியில் அமைதியாக அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். நான் அவனிடம் எதுவும் கேட்பதில்லை. ஏனென்றால் சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லுமே தவிர மனிதர்கள் அல்ல. என் மனைவி இப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனின் பெயரை சொல்கிறாள். நீதி என்பது மனிதர்களை விட அவர்களின் எண்ணத்தையே அதிகம் சார்ந்தது என்பதில் அவளுக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. நானும் மாறிவிட்டேன். முன்பு நான் மனிதர்களிடம் நேரடியாக பேசுவேன். இப்போது சற்று நிதானித்து புரிந்து பேசுகிறேன். அமைதியாக இருக்கும் அனைவரும் பலவீனமானவர்கள் அல்ல என்பதையும், உரத்த குரலில் பேசுபவை எல்லாம் உண்மைகள் அல்ல என்பதையும் நான் பார்த்துவிட்டேன். ஒரு நாள் ஆருஷ் தனியாக வீட்டிற்கு வந்தான். அன்று எந்த வழக்கும் இல்லை, எந்த கோப்புகளும் இல்லை. அவன் வெறும் மகனாக வந்திருந்தான். நான் அவரிடம் சொன்னேன், மகனே, இந்த உலகம் கெட்டது மட்டுமே நிறைந்தது அல்ல, சில நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். அவன் புன்னகையுடன் தலையசைத்தான். ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஆருஷ் கிடைப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். சில மாதங்களுக்கு பிறகு சஞ்சீவ் ஒரு சிறுவன் கடையின் வெளியே நின்று வேடிக்கை பார்ப்பதை கண்டான். அவன் அந்த சிறுவனை உள்ளே அழைத்து உணவளித்தான். வீட்டிற்கு வந்து என்னிடம் சொன்னான், அப்பா, அன்று நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று எனக்கு இன்றுதான் புரிகிறது. அன்றுதான் உணர்ந்தேன், என் கதை இதோடு முடிந்து விடவில்லை, அது தொடர்கிறது என்று. இப்போது யாராவது என்னிடம் இதில் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டால் நான் இவ்வளவுதான் சொல்வேன்.
வாழ்வில் ஒருவருடைய நாளை எளிதாக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிக்காதீர்கள். ஏனென்றால் நன்மை என்பது நம்முடைய தேவைக்கேற்ப ஏதோ ஒரு வடிவில் நம்மிடம் திரும்ப வரும். அதுதான் மிகப்பெரிய நீதி. இப்போது எல்லாம் கடந்து வாழ்க்கை மீண்டும் ஒரு சீரான வேகத்தில் செல்லத் தொடங்கிய போது எனக்கு புரிந்தது இதுதான். ஒரு மனிதனுக்கான சோதனை அவனது கெட்ட காலத்தில் அல்ல, நல்ல காலத்தில் தான் நடக்கிறது. கெட்ட காலம் எல்லோரையும் அழ வைத்துவிடும். ஆனால் நல்ல காலம் வரும்போது அந்த மனிதன் தன் அனுபவத்தில் இருந்து என்னவாகிறான், அகம்பாவம் கொண்டவனா அல்லது அறிவுடையவனா என்பதைத்தான் அது பார்க்கிறது. எங்களது கஷ்டகாலத்தில் எங்களை கண்டு முகத்தை திருப்பிக் கொண்டவர்கள் எல்லாம் இப்போது நலம் விசாரிக்கிறார்கள். முன்பு எனக்கு கோபம் வரும், இப்போது வருவதில்லை. காலம் அவர்களுக்கு அவர்களின் தகுதியையும் எனக்கு என் எல்லையையும் காட்டிவிட்டது. ஒரு நாள் என் மனைவி கேட்டாள், நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் நமக்கு இவ்வளவு கெட்டது நடந்தது? மனைவியின் கேள்விக்கு நான் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதில்லை. அது மனிதனை பக்குவப்படுத்துகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆருஷ் எப்போது வந்தாலும் என் காலடியில் வந்து அமர்வான். மக்கள் அவனை ஒரு நீதிபதியாக பார்த்து மரியாதையுடன் எழுந்து நிற்பார்கள். ஆனால் அவன் என்னை பார்த்து பணிவுடன் குனிந்து வணங்குவான். மகனே, இதையெல்லாம் செய்யாதே, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவன், ஐயா, மனித நேயம் என்பது ஒரு பதவியை விட பெரியது என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவர்கள் எதை பற்றியும் சிந்தித்து பயனில்லை என்றான். அன்றுதான் நான் உணர்ந்தேன், உண்மையான உயரம் என்பது நாம் வகிக்கும் பதவியில் இல்லை, நம் கால்கள் எவ்வளவு தூரம் தரையில் பதிகின்றன என்பதில் தான் இருக்கிறது என்று. நன்மை செய்வது என்பது ஒரு வியாபாரம் அல்ல, அது ஒரு முதலீடோ அல்லது எதிர்பார்ப்போ அல்ல. கைமாறு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு ஒரு நன்மையை செய்தால் அது நற்செயல் அல்ல, அது ஒரு கணக்கு பார்த்து செய்வது. தனக்கு உதவி செய்பவன் நாளை எங்கே இருப்பான், என்ன நிலையில் இருப்பான் என்று கூட தெரியாத போது செய்யப்படும் உதவியே உண்மையான நற்செயல். அன்று நீதிமன்றத்திற்கு வெளியே அந்த பசியோடு இருந்த சிறுவனுக்கு நான் பழங்களை கொடுத்த போது அவன் ஒரு நாள் நீதிபதி ஆவான் என்றோ அல்லது என் மகனை அவன் காப்பாற்றுவான் என்றோ நான் நினைக்கவில்லை. அவனது பசி இன்று அடங்கினால் போதும் என்று மட்டுமே நினைத்தேன். இன்று என் கதை யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது இதற்காகத்தான். வாழ்க்கை உங்களுக்கு ஒருவருடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட ஒரு வாய்ப்பை தரும்போது தயங்காதீர்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் பிடிக்கும் அந்த கை பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நாளை அதே கை நீங்கள் கீழே விழாமல் உங்களை தாங்கி பிடிக்கலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.